ஆரம்ப அறிகுறிகளாக இருந்துட்டு பின்னடைவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோஷன் போகும்போது உள்ளேருந்து ஒரு சதை மாதிரி வெளியில் வந்துட்டு ஒரு திராட்சை பழம் சைஸில் ஆசன வாயில் வீங்கி இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெளி மூலம் சொல்லுவாங்க. ஸோ உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், சீழ் மூலம் சொல்லிட்டு மூலத்தை 9 வகையாக பிரித்து அகத்தியர் குறுந்திரட்டு என்ற புக்கில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் அற்புதமான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சாதி லேக்கின்னு சொல்லி கடைகள்லேயும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன்னாக்கா அழகாக நான் சொல்கிற குறிப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மூலம் பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நான்வெஜ்ஜை வந்து மறந்துடணும். இந்த அசைவ உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மூலம் என்ற பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவரலாம். ஸோ மூலம் வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் மலச்சிக்கல் தான். மலச்சிக்கலை நம்ம ஆரம்ப ஸ்டேஜிலேயே சரி பண்ணிட்டோம்னா மூலம் என்ற பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக போக வேண்டிய அவசியம் இருக்காது.